இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம். இந்த நற்செய்தி வாசகத்தில் இன்று 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகளை, வார்த்தைகளை கேட்ட மக்கள் ஒரு சிலர் இயேசுவை இறைவாக்கினர் என்று நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே பரிசேயர்களுக்கு சற்று சறுக்கல் ஏற்படுகிறது. எதை குறித்து அவர்கள் தீவிரமாக தங்கள் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தார்களோ அது ஒரு சில மக்களுடைய நம்பிக்கையின் வழியாக அது தடையாக காணப்படுகிறது. எனவே இங்கே பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால், காவலர்களை அனுப்பி இயேசுவை பிடித்து வர ஆணையிட்டார்கள். இங்கே சென்ற காவலர்கள் இயேசுவினுடைய செயல்பாடுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு மெய்மறந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகளை மறந்துவிட்டு இறுதியாக இயேசுனுடைய வார்த்தைகளினால் அவர்கள் ஆளுமை செய்யப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் எப்படி கைது செய்வது என்று நினைத்து தங்களுக்குள்ளாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு தங்களை அனுப்பியவர்களிடம் செல்லுகிறார்கள். தொழிலாளி முதலாளியிடம் முதலாளி சொன்ன அந்த செயலை செய்யாமல் அவர்கள் திரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நிச்சயமாக இறைவன் செயல்பட்டிருக்கிறார் என்பது இதுவும் ஒரு சாட்சியமாக நமக்கு காணப்படுகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த பரிசேய கூட்டம் தவறாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த பரிசேய கூட்டம் தங்கள் அனுப்பிய காவலர்களை தங்கள் வார்த்தைகளுக்கு அதிகமாக திட்டி அவர்களை தீர்த்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நிக்கதேமு அவர்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி அவரை நாம் கைது செய்து விட முடியும்? நம்முடைய சட்டத்தின்படி அது முறையாகாது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பரிசேய கூட்டம் அவருக்கு எதிராக சொல்லுகிறார்கள், நீரும் என்ன கலிலேயரா? மறைநூலை ஆராய்ந்து பாரும், கலிலேயாவிலிருந்து எப்படிப்பட்ட இறைவாக்கின் வருவதில்லை என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நிக்கதேமு உண்மைக்கு சாட்சியத்தை பகிர்வதற்காக ஆரம்பிக்கின்ற பொழுது சமுதாயத்தின் சூழ்நிலைகளினால், அங்கு இருக்கின்ற கோபக்கணைகளினால் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நிக்கதேமு அமைதியாக தன்னுடைய வார்த்தைகளை முடிவுக்கு எடுத்து வந்து விட்டார். காவலர்கள் கைது செய்யவில்லை. இயேசுவைக்காக பரிந்து பேசக்கூடிய இந்த நிக்கதேமு அமைதியாக நின்று விட்டார். பரிசேய கூட்டம் மீண்டும் மீண்டுமாய் இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டங்களிலே உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இந்த 3 நபர்களில் நாம் யாராக இருக்கின்றோம்? காவலர்களைப் போல உண்மையை அறிந்து கொண்டு பொய்மைக்கு சாட்சியம் சொல்லாமல் அந்த உண்மைக்காக அவர்கள் நிலைத்து நின்றது போல நாம் இருக்கின்றோமா? உண்மையை பேச ஆரம்பித்த உடனே நமக்கு அது தடையாக இருக்கிற பொழுது, இப்பொழுது நாம் பேசுவதால் எந்த பலனும் இல்லை என்று நம்மை நாமே அமைதியாக்கி கொள்கின்றோமா? அல்லது உண்மையை மறைத்து பொய்மையை வளர்த்து அநீதியை வளர்த்து நல்லவர்களையும் சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்களையும் அழிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இந்த பரிசேயர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இறைவன் கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்வை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்வை முழுவதுமாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் இந்த காவலர்களைப் போல நாமும் உண்மைக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடரும் இந்த நாளிலே இறையாசிரியர் என்று உங்களோடு